பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தார். வச்ச ஒரு டாஸ்கில் இவங்களுக்கு பஸ் ஃபேர் கொடுத்தாவே போதும், பேமெண்ட்டெல்லாம் ரொம்ப அதிகம், இவங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இவர் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டாம், இதுக்கு மேலேயும் இது உங்களால் சொல்ல முடியாது, போய் தைரியமான யாராவது இருந்தால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு போது எப்ஜே போயிட்டு வாட்டர்மெலன் வந்து வெளியே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் அதே தான் உள்ளவும் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அது தவிர அவர் இந்த வீட்டில் வேறு எதுவுமே செய்யலை. அதே போல் தான் கலையரசனும் நாட்டுப்புற கலைகளை வந்து அவன் முன்னெடுத்து சென்று இருக்கலாம், ஆனால் அவன் வந்து அமைதியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் வாட்டர்மெலன் தலையிட்டு வாட்டர்மெலன் வந்து எல்லாரையும் குறை சொல்லுவார், ஆனால் இவரை யாருமே சொல்லக்கூடாது. அப்படியே சீக்கு வந்த கோழி மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்க, நீ வந்து என்ன சொல்கிறியா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி வெளியே மக்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ ரீச் ஆகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ வந்து என்னை பற்றி பேச வரியா, என்னை பற்றி பேசுகிறதுக்குலாம் ஒரு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டார். அதற்கு அடுத்ததாக ரம்யாவுக்கு வச்ச ஒரு டாஸ்க் வந்து இந்த வீட்டில் யார் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களும் எல்லாரையும் சொல்கிற மாதிரியே திவாகர் அண்ட் பார்வதியை சொல்லிடலான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து பிக் பாஸே ஏற்றுக்க முடியாமல் இது என்னாலே ஏற்றுக்க முடியலையே, மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா இவங்க 2 பேரால் தான் அதிகபட்சமாக சண்டையே வருது அந்த வீட்டில். ஆனாலும் மறுபடியும் இவங்க திவாகரை தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் திவாகர் குறுக்கிட்டு பேசுவோம், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது அமைதியாக தானே இருந்தேன், நீங்கள் ஏன் நான் பேசும்போது வரீங்கன்னு சொல்லி குரலை உசத்தி பேசுனாங்க ரம்யா. இதில் வாய மூடுன்னு ரம்யா சொல்லவும் இவரும் தராதாரம் இல்லையான்னு கேட்கும்போது சபரி வந்துட்டார். என்ன தராதாரம், என்ன தகுதி? ஆனால் இவர் வந்து வாட்டர்மெலன் ஒரு விஷயத்தை மட்டும் குறைச்சிக்கணும், எப்போ பார்த்தாலும் தகுதி தராதாரம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது இவர் ஸ்டேட்டஸ் வச்சு பேசுகிறாரா இல்லை நார்மலாக பேசுகிறாரா அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அப்படின்னும் போது எப்ஜே வந்து இங்கே பார்வதி ரம்யாலாம் கொலையாடி சண்டைக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வியானா வந்து ஃபேமஸாக இருக்காங்க, அதனால் இவங்க குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணால் நம்மளும் ஃபேமஸ் ஆகலான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திவாகரை வந்து வினோத் ஃபாலோ பண்ணுறாரு. திவாகர் ஃபேமஸாக இருக்கார், அதனால் அவர் ஃபாலோ பண்ணால் நம்ம ஃபேமஸ் ஆகிடலான்னு சொல்லி வினோத் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் கனி, எப்ஜே, சபரி இவங்க 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி சவாரி பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிக் பாஸே பாராட்டினார். இதில் வினோத் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து 21 வருஷமாக ஃபேமஸாக இருக்கேன், இவனுக்கு நடிக்கவே தெரியாது, நான் இவனை வச்சு நான் ஃபேமஸ் ஆக நினைக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார்.